இடி இடித்தது போலொரு சத்தம் கேட்டு வெளியே சென்றவர் நிலச்சரிவு நிகழ்வதைக் கண்டு திகைத்து போனார். குவாலலம்பூர் ஜாலான் கமன்சா ஹைட்ஸில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு கனமழைக்கு பிறகு அப்பகுதியில் ஏற்பட்ட நிலத்தடி நீர் ஓட்டமே காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. அது மண்ணின் கட்டமைப்பை சரியச் செய்து மலையின் கீழ் உள்ள ஆற்றின் நீரோட்டத்தையும் தடுத்து உள்ளதாக சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை இயக்குநர் மட் ரசாலி இஸ்மாயில் தெரிவித்தார். அச்சம்பவத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் 28 குடும்பங்களை உட்படுத்திய 19 இரட்டை மாடி வீடுகள் சேதமடைந்தன. இவ்வேளையில் அப்பகுதியில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்க ஷீட் பாயில் எனப்படும் தடுக்கும் முறையை அமைக்கும் பணி விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அனைத்துலக வாணிக தொழில்துறை மூத்த அமைச்சர் டத்தோசரி அஸ்மின் அலி. அதற்கு 1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு தேவை. அதுகுறித்து விரைவில் நிதி அமைச்சரிடம் தாம் கலந்தாலோசிக்கவிருப்பதாக அப்பகுதியை நேரில் சென்று பார்வையிட்ட கோம்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோசரி அஸ்மின் அலி தெரிவித்தார். கோவிட்-19 காரணமாக பெற்றோரை இழந்து தவிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 4000-ஐ எட்டியுள்ளதாக கல்வி அமைச்சு கணிப்பை வெளியிட்டுள்ளது. அவர்களுக்கு உதவ பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் சொக்சோ சமூக நல பாதுகாப்பு அமைப்பின் உதவி நாடப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. லங்காவி தீவுக்கு செல்லும் முன்னர் கோவிட்-19 தொற்றுக்கு ஆளானதாக கண்டறியப்படும் சுற்றுப்பயணிகள் தங்களது பயணச்சீட்டுக்கான தேதியையும் தங்கும் விடுதிக்கான பதிவையும் வேறொரு நாளுக்கு மாற்றிக்கொள்ளலாம். சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோசரி நன்ஷி சுக்ரி அத்தகவலை வெளியிட்டுள்ளார். வேறு வழியின்றி திரைச்சீலையை போர்த்திக் கொண்டு தேர்வெழுதி முடித்துள்ளார் இந்தியா அசாமைச் சேர்ந்த 19 வயது யுவதி ஜுப்லி தமுலி. தம் வீட்டிலிருந்து 70 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் தெஸ்பூர் நகரில் உள்ள பள்ளிக்கு சென்ற அம்மாணவி அரைக்கார் சட்டை அணிந்திருந்த காரணத்தால் பள்ளி நிர்வாகம் அவரை தேர்வெழுத அனுமதிக்கவில்லை. அதனால் அரைக்கார் சட்டை அணிவது ஒரு குற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று முதல் ஆண் மாணவர்களுக்கான அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ள வேளை அவர்களுக்கான இஸ்லாமிய கருத்தரங்குகளை நடத்துவதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு 6ஆம் மற்றும் அதற்கு மேற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஆண் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். 13 திகில் திரைப்படங்களை பார்ப்பதற்கு $1300 அமெரிக்க வெகுமதி. உண்மையில் அப்படங்களுக்காக செலவிடப்பட்ட தொகை பயனை தந்ததா என்பதை கண்டறியும் முயற்சியில் இறங்கியுள்ளது அமெரிக்காவின் நிதி நிறுவனம் ஒன்று. தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபரை ஹாரர் மூவி ஹார்ட் ரேட் அனலைஸ்ட் எனும் பதவியில் பணியமர்த்தி அப்படங்களை பார்க்கும்போது அவரது இதய துடிப்பை அந்நிறுவனம் கண்காணிக்கும்.